12,000 12,000மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோங்க நங்கவள்ளி சந்தைங்க. நங்கவள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டங்க. தாரமங்கலத்துலேருந்து வந்துக்கலாம், ஜலகண்டாபுரத்துலேருந்து வந்துக்கலாம், வனவாசிக்கிட்டேருந்து வந்துக்கலாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு சந்தை கூடிருங்க. 5 மணிலேருந்தே கூடிரும். அதுவும் பண்டிகை காலையெல்லாம் பார்த்தோம்னா 5 மணிலேருந்தே பண்டிகை காலத்தில் வந்துடுங்க. அதாவது நமக்கு குட்டிங்கெல்லாம் வந்து பண்டிகை காலத்தில் 5 மணி 4 மணிலேருந்து வந்து வெளியூர்லேருந்து வண்டியில் வந்துடும். இதில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்னா நமக்கு சீப் ரேட்டில் கிடைக்குன்னு பார்த்தோமா ஆட்டுக்குட்டிங்க. சீப் ரேட்னால் வெளியே இருக்கிற சந்தைங்களோட இங்கே வந்து ஒரு 1000 2000 கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஏன்னு கேட்டோமா, இங்கே வனவாசி மலை இருக்குது. இந்த மலையை சுற்றியும் என்ன பண்ணுவாங்கன்னா மேய்க்க விட்ருவாங்க. மலையில் மேய்க்க விட்ருவாங்க. காலையில் மேய்க்க விட்டுட்டாங்களா அது சாயங்காலம் வருங்க. தண்ணி கூட பார்த்தோமா அங்கேயும் தண்ணி வச்சுருவாங்க. அந்த பாறையில் வந்து அங்கே தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. போய் இங்கே காலையில் மாட்டு விட்றவங்க இல்லை ஆட்டு விட்றவங்க ஆட்டுக்குட்டி மேய்க்க விட்டாங்களா போய் தண்ணி அங்கே ஊற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த தாலியில் ஊற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க. அது மேய்ஞ்சிட்டு குடிச்சிட்டு சாயங்காலம் வந்துடுங்க. இதுதான் அங்கே வந்து நடக்கிறது. ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி அண்ணாந்தாள் போட மாட்டாங்க. அதாவது காலில் கட்டு போட்டு மேய்க்க மாட்டாங்க. அப்படி விட்ருவாங்க. அது பாட்டுக்கு போய் கரெக்டில் மேய்ஞ்சிட்டு வருங்க. ஸோ அதனால் என்னென்னா மெயின்டெனன்ஸ் அங்கே கம்மி. அந்த ஒரு காரணத்தினால 1000 2000 நம்ம கம்மியாக முன்ன பின்ன பார்த்து வாங்கிக்கலாம். தரகரை வச்சா உங்களுக்கு வெளியில் என்ன வாங்கிக்கலாம் அதே ரேட்டு தான் இங்கேயும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வளர்ப்பாடு அதாவது வாங்கி அவங்கள மேய்ச்சி கொண்டு வராங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பார்த்து வாங்கினோமா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்கலாம். ஒரு 1000 2000 கொஞ்சம் கம்மியாக பேசி வாங்கலாம். அதே நீங்கள் தரகரை வச்சு போனோமா நம்ம வெளியில் என்ன சந்தையில் என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ அதே ரேட்டு தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு 1000 2000 அவங்க வச்சுப்பாங்க. தர வச்சு தான் நமக்கு வியாபாரம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஒரு 1000 2000 அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இங்கெல்லாம் முன்னாடி வந்து நாட்டு கன்றுக்குட்டி நாட்டு மாடுலாம் கிடைக்கும். இங்கே சந்தைக்கு வரும். ஆனால் இப்போலாம் நாட்டு கன்றுக்குட்டிலாம் இங்கே கிடைக்கிறது இல்லைங்க, வரதும் இல்லை சந்தைக்கு. எருமை கன்றுக்குட்டிலாம் வரும். இப்போ அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே வரதில்லை. சிந்து கன்றுக்குட்டி மட்டும்தான் வருது. அதுவும் பார்த்தா இரநூட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 10 கன்றுக்குட்டி தான் இருக்குது, அதிகமாகவும் இருக்கிறதில்ல. அது இப்போ வந்து என்ன இருக்குதுன்னா எங்கள் வெள்ளாட்டு குட்டியும் செம்மொழி குட்டியும் இப்போ வந்துட்டுருக்குது. வேறு சந்தை காட்டிலும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, ரேட்டு கம்மிங்க. போன டைம் நம்ம இங்கே தான் இது வாங்கினோம், குட்டி வாங்கினோங்க, செம்பிளி குட்டி. கசாப்புக்கு வந்து மறுக்க வாங்கிட்டோம். அதாவது நீங்கள் தெவம் அது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஆடாக வாங்கிக்கோங்க, மறுக்க ஆடாக வாங்கிக்கோங்க. காவு கொடுக்குறது கிடா வாங்கிக்கோங்க. அப்போ பார்த்தா உங்களுக்கு கறி விழுவோம். கிடாயெல்லாம் வாங்கினோமா ரேட் அதிகமாக போயிடும். காவு கொடுக்குறது மட்டும் கிடா வாங்கிக்கிட்டு கறிக்கு வந்து பொட்டையாடு வாங்கினாலும் சரி இல்லை மறுக்கை வாங்கினாலும் சரி, அதாவது அதான் குட்டி போட்ட ஆடு கொஞ்சம் கெல்ட்டாடு வாங்கினாலும் சரி மறுக்கை வாங்கினாலும் சரிங்க, ரேட்டு கம்மியாக இருக்கும், கறி விழுங்க. இதுதான் இருக்கிற ஒரு சூட்சமங்க. அதாவது நம்ம கறி வெள்ளாட்டு கறி வாங்கினாலும் அதே தான். 16 ரூபா போட்டால் நமக்கு ஒரு 18 கிலோ மேலே வருங்க. ஆடுங்க பெரிய ஆடாக இருக்கும். அது வந்து பட்டியில் இருக்கிற ஆடு, கரட்டில் மேயிற ஆடு, அது ரேட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் கறி நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதுங்க இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து இந்த சந்தைக்கு போய் நீங்கள் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோமா காய்கறி மார்க்கெட் இருக்குதுங்க. அதாவது சந்தையிலேயே காய்கறியும் இருக்குது, அப்புறம் கரும்பு இது மாதிரி பழங்கள் எல்லாமே இருக்குதுங்க. அப்புறம் கோழிங்க இங்கே விற்கிறது இல்லைங்க. கோழி வந்து இங்கே சந்தையை கொண்டு வரதில்லை, அது புதன் சந்தைக்கு தான் வருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.